ஒரிசாவில் உள்ள கொனார்க் கோயிலை பற்றிய சில தகவல்கள். இந்தியாவில் சூரியனுக்காக அமைக்கப்பட்ட முதல் கோயில் கொனார்க்கில் இருக்கக்கூடிய சூரிய கோயில். உதயகால சூரியனுக்காக அமைக்கப்பட்ட இந்த கோயில் முதலாம் நரசிம்மதேவனால் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கோயிலுக்குள் தூண்கள் சுத்தமாக கிடையாது. கற்களுக்கு இடையே இரும்பு தூண்களை கொடுத்து இணைத்து கட்டியுள்ளனர். 17ஆம் நூற்றாண்டில் கோயிலின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அப்போது சரிந்த பகுதியில் மேல் 52 டன் அளவுக்கு ஒரு காந்தம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த காந்தத்தினால் கோயிலுக்கு உள்ளே அப்போது இருந்த ஒரு சிலை லெவிடேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தில் இருந்ததாகவும் அந்த சிலை காற்றில் மிதந்து இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த காந்தம் எடுக்கப்பட்டதனால் அந்த கோயில் இடிந்து விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. 7 குதிரைகள் பூட்டி 24 சக்கரங்கள் கொண்ட ஒரு அமைப்பை போல் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த 7 குதிரைகள் என்பது 7 நாட்களை குறிக்கிறது. 24 சக்கரம் என்பது 24 மணி நேரத்தை குறிக்கிறது. இந்த கோயில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பண்பாட்டு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் அதன் மிக மிக நேர்த்தியான கலிங்க கட்டிடக்கலை மற்றும் மிக அழகான கற்சிற்பங்கள் ஆகும். கோயிலின் முகப்பு கிழக்கு நோக்கி இருப்பதால் சூரியன் உதிக்கும் பொழுது அதன் முதல் கதிர்கள் கோயிலின் பிரதான நுழைவாயிலில் விழும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த 10 ரூபாய் நோட்டில் நாம் பார்க்கக்கூடிய சக்கரமானது, அதாவது ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட அந்த நோட்டில் இருக்கக்கூடிய அந்த சக்கரமானது கொனார்க் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு தேர் சக்கரத்தை கொண்டே அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்பை கொண்டே அது அச்சிடப்பட்டுள்ளது. இந்த சக்கரங்கள் சூரிய கடிகாரங்களை குறிக்கிறது மற்றும் நேரம் மற்றும் நிமிடத்தையும் நம்மால் மிக மிக துல்லியமாக இந்த சக்கரங்களை கொண்டு நம்மால் கணிக்க முடிகிறது. கொனார்க் கோயில் கட்டி முடித்த பிறகு அதன் மேல் கலசத்தை வைப்பதற்கு அதை கட்டிய கலைஞர்கள் மிகவும் பாடுபட்டார்கள். ஆனால் அவர்களால் என்ன செய்தும் அதை வெற்றிகரமாக அந்த கலசத்தை வைக்க முடியவில்லை. அப்பொழுது அங்கு இருந்த ஒரு சிறுவன் அவன் கலசத்தை வெற்றிகரமாக அந்த கோயிலின் மேல் வைத்ததாகவும், இதனால் மற்ற கட்டிடக் கலைஞர்கள் ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு புறம் இந்த சிறுவன் வைத்து விட்டானே கலசத்தை, இதனால் இது ராஜாவுக்கு தெரிந்தால் நமக்கு பிரச்சனை வருமோ என்று அஞ்சினர். இதனால் அந்த சிறுவன் மற்றவர்களுக்கு தன்னால் பிரச்சனை வரக்கூடாது என்று எண்ணி அந்த கோயிலின் மேல் ஏறி அந்த கலசத்திலிருந்து பின்னால் இருந்த கடலில் குதித்து விட்டதாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. இந்த கோயிலை பற்றி சொல்லக்கூடிய பல்வேறு கதைகளில் இதுவும் ஒன்று.